அண்மை செய்தி மதுரையில் மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவிகளுக்கு தரமற்ற உணவில் காலை உணவானது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தரமற்ற உணவை குப்பை தொட்டியில் வீசி மாணவிகள் சென்றுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்த மாணவிகளுக்கு தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவானது காலை உணவாக வழங்கப்பட்டுள்ளது. மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் தற்போது மாணவிகள் பசியுடன் காத்திருக்கும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் சல்மான் விரிவான விவரங்களை வழங்குகிறார், கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. குடியரசு தின விழாவினை முன்னிட்டு நடைபெறக்கூடிய மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் 6 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டிகளில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் இது போன்ற போட்டிகளில் பங்கேற்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். முதலாவதாக குழு போட்டி என்பது மாணவிகளுக்காக 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வந்த நிலையில் அவர்களுக்கான தங்குவதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தாத ஒரு சூழலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் தங்கிய பொழுதும் இன்றைய தினம் பள்ளி வேலை நாட்கள் என்பதால் அவர்கள் 6 மணிக்கெல்லாம் அங்கு தங்கியிருந்த மாணவிகளை வெளியேற்றி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் 6 மணிக்கு அவசர அவசரமாக வெளியேறி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ரேஸ்கோர்ஸ் மைதானம், அதே போன்று மதுரை அரிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் வாடிப்பட்டி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விளையாட்டு நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் காலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு என்பது பொங்கல் என்ற உணவு வழங்கப்பட்டு தரமற்ற முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாம்பார் என்று வெறும் பருப்பை தண்ணியில் காய்ச்சி ஊற்றியிருக்கிறார்கள். அதனால் தரமற்ற உணவாக இருப்பதாக கூறி வாங்கிய பொங்கல் அனைத்தையும் கீழே வீசிவிட்டு பசியோடு அவர்கள் காலையில் இந்த டென்னிஸ் போன்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது மதியம் 2 மணி ஆன நிலையிலும் ரேஸ்கோர்ஸ் மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் உள்ள மாணவிகளுக்கான அந்த உணவுகள் வழங்காத நிலையில் அவர்கள் பசியோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெளியில் உள்ள உணவகங்களில் போய் வாங்கி வந்தார்கள். இருந்த பொழுதிலும் ஏழை எளிய மாணவர்கள் வந்திருந்த நிலையில் அவர்கள் நீண்ட நேரமாக விளையாடி முடித்த பின்பாகவும் விளையாடியும் போதும் பசியோடு இருந்த நிலையில் மதிய உணவும் பசியோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதே போன்று மீண்டும் மதிய உணவு வழங்கப்பட்ட போது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மீண்டும் காலையில் வழங்கிய அந்த உணவு ஒப்பந்ததாரர்களை மீண்டும் தரமற்ற உணவை வழங்கியதாக கூறி அந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இருந்த பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் அதே போன்ற மாணவிகளும் வெளியே அனுப்பினார்கள். அவர்கள் அங்க ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தரமற்ற உணவு என கூறி திருப்பி அனுப்பப்பட்ட அதே உணவு மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பகுதியில் அங்கு விளையாடி கொண்டிருந்த மாணவிகளுக்கு மீண்டும் வழங்கப்பட்ட சம்பவம் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் போது மாணவிகளுக்கான அந்த விளையாட்டு வீராங்கனைகள், அதே போன்று அவர் அழைத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தாமல் அவர்களை ஏதோ தெருவில் விட்டது போல அந்த மாணவிகளையும் விட்டிருக்கிறார்கள் என்ற நிலைக்கு தான் அவர்களுடைய மனநிலை இருக்கிறது. காலையில் இருந்து அவர்களுக்கான உணவுகள் முறையாக வழங்கப்படாமல் பசி பட்டினியோடு விளையாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர், அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய துறைக்கு கீழாக வரக்கூடிய இது போன்ற ஒரு விளையாட்டு போட்டி நடத்தப்படும் நிலையில் ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறையை குறை சொல்கிறார்களே தவிர மாணவிகளுக்கான தேவை, உணவு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எந்த வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அவர்கள் பசியோடு அந்த நிர்வாகம் யார் நடத்துகிறார்கள் கூட என்ன தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதனால் மாணவிகளும் பெற்றோர்களும் இது தொடர்பாக யாரிடம் முறையிடுவது கூட தெரியாத அளவிற்கு தவித்து வரக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறது. மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில் பள்ளி மாணவிகள் பசியோடு விளையாடக்கூடிய நிலையில் தரமற்ற உணவுகள் வழங்கப்பட்டதோடு அவர்களுக்கான எந்த விதமான தங்கு வசதியும் ஏற்படுத்தி தராதது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக அதிக அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் எந்த அடிப்படை வசதிகளும் உணவுகளும் வழங்கப்படாத நிலையில் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்களும் அதே போன்று அழைத்து வந்த ஆசிரியர்களும் பசியோடு அவர்கள் தங்கக்கூடிய முடியாத ஒரு சூழலில் மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் கழிப்பறைகளில் கதவு கூட இல்லை என அங்கு உள்ள மாணவிகள் அழைத்து வந்த ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு படுமோசமான அளவிற்காக மதுரை மாவட்டத்தில் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. வர்ணிகா. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.